அந்த ஜிக்ரு தான் நம்மளை இந்த உலகத்திலே இருந்து மனித புனிதனாக்கு. அதனால இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய அருமையான ஒரு பாடம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தொழுகை எப்படி தந்தான் தெரியுமா? இந்த ஜிக்ரை எப்படி தந்தான் தெரியுமா? வளமையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பேசுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனால் அன்றைக்கு மாற்றமான ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை கூப்பிட்டான், யா ரசூலல்லாஹ் மேல வரட்டுமா? சாதாரண ஒரு பிரயாணம் போறதா இருந்தா நீங்க எப்படி ரெடி ஆவீங்க? பேக்கேஜ் ரெடி பண்ணணும், எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். இப்ப இவங்க போறது வானலோகத்துக்கு. ராத்திரி இருந்து தூரத்துல தெரிகிற ஒரு நட்சத்திரத்தை பாருங்க, ரொம்ப தொலைவுல தெரிகிற நட்சத்திரம். இந்த இடத்துக்கு இந்த உலகத்துல யாராவது போனாங்களான்னு நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா இல்லன்னு அர்த்தம். அவங்க அதாவது கேமரால பாக்குறாங்களே தவிர அவங்களுடைய அவர்களுடைய நேரடியாக அவர்களுக்கு பயணிக்க முடியுமாண்டா இந்த வானத்தில் இன்னும் பல பகுதிகளுக்கு மனிதன் போகவே இல்லை. ஆனால் முதல் வானத்தை கடந்து இரண்டாவது வானத்தை கடந்து இப்படியே மேல போன ஒரு மனிதர் இருக்கிறாரண்டா, அது காத்தமுல் அன்பியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வளவு தூரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணிக்க போறாங்களே, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அல்லாஹ் மேல கூப்பிட்டாண்டா இல்ல. அன்றைக்கு திடீரென்று ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாங்க, அல்லாஹ் உங்களோட பேசணுமான்ட்டான். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஜனாதிபதி உங்களுக்கு கோலம் அடிச்சு வாங்க என்ன சந்திக்கணும்டா, அவசரமா குளிச்சு உள்ள பர்ஃபியூம்ல ஹை குவாலிட்டி எடுத்து அல்லது அதுக்கு ட்ரெஸ் ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி போவீங்களே, பெருமாள் அவசரமா மேல போறாங்க. என்ன ஆச்சரியம்டா, மேல போன ரசூலுல்லாஹ் சிதறத்துல் முன்தஹாவுல நிக்கிறாங்க. அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், இதுக்கு மேல யாருமே போனது இல்லை, எனக்கும் போக முடியாது, எனக்கும் தடை. ஆனால் அன்றைக்கு ஸ்பெஷலான ஒரு டே. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? அவருக்கு மட்டும் வர சொல்லுங்கன்ட்டான். சுப்ஹானல்லாஹ், நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஜனாதிபதிய 4 பேரோட போறோம்னா பாதுகாப்புல நிப்பாட்டி இல்ல, அவர் மட்டும் 4 இடத்து தாண்டி போன போற அவரை தனியே வர சொல்லுங்கன்னுவாங்க. ஏனென்றா அது ஸ்பெஷல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர்களுடைய தலைவர், அவரே அந்த இடத்தில் நின்றுட்டார். யா ரசூலல்லாஹ், இது எங்க பவுண்டரி, இதுக்கு மேல் எங்களுக்கு போக முடியாது. வானவ தலைவரும் இதுக்கு முன்னாடி எந்த வானவரும் ரப்பை பார்த்தது கிடையாது. ரப்பு உள்ள பகுதிக்காக வேண்டி பெருமானார் தன்னந்தனியாக அழைக்கப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் மேல போகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சம்பவத்தை கேட்கிறாங்க, தன் கணவர் சொல்லுவது கேட்டு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நிப்பாட்டி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வை பார்த்தீங்களா யா ரசூலல்லாஹ்? மேல போயிட்டீங்க நீங்க, அல்லாஹ்வை பார்த்தீங்களா? இது மிஅராஜ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா அவன் ஒளிமயமானவன் ஆயிஷா, அல்லாஹ்வை நான் எப்படி பார்ப்பது? அல்லாஹ்வை நான் பார்க்கவில்லை ஆயிஷா, அவனோடு பேசினேன் ஆயிஷா என்றார். அவனோடு பேசினேன் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் என்ன அவ்வளவு மேல கூப்பிட்டு கொடுத்தான். சாதாரணமா உங்க ஊர்ல ஒரு பெரிய ஒரு சாதனை படைச்சிட்டாருன்னா ஒரு ஆளு, அவனை நீங்க என்ன பண்ணுவீங்க? ரோட்டு பக்கத்துல போறேன்னா கையை கொடுத்து நல்ல சாதனை படைச்சிட்டீங்கன்னு ஊரை சேர்ந்து சொல்ல மாட்டீங்க. ஒரு பெரிய மேடை போட்டு இந்த ஊருக்கே பெருமை சேர்த்தவர், இந்த ஊரை கொண்டு போய் இன்டர்நேஷனல் கொண்டு போய் வச்சவர் என்பதனால கொட்டம்பட்டியில நீங்க என்ன பண்ணுவீங்க? பெரிய மேடை போட்டு அவரை கௌரவிப்பீங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெருமானாருக்கு சொல்லலாம், எதை பேசணுமோ அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அனுப்பலாம். இவ்வளவு காலமா அப்படித்தான் வந்துச்சு. இன்றைக்கு அது மாற்றமான ஒரு நாள். அல்லாஹ் பக்கத்துல கூப்பிட்டு அல்லாஹ் பேச ஆரம்பித்தான். ஆனால் கூப்பிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை பார்த்தாங்களான்னா இல்ல. இந்த கண்களுக்கு அல்லாஹ்வை பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய இல்லையா, அது மறுமையில் தான் அப்படிப்பட்ட கண்ணை அல்லாஹ் தருவார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர், நான் வசைத்து பேசினால் பொய் வராத பெருமானார் தன் வாழ்க்கை அதாவது அர்ப்பணித்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா நான் அல்லாஹ்வை பார்க்கவில்லை ஆயிஷா, அல்லாஹ் என்னோடு பேசினான் ஆயிஷா என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல. எதுக்கு அல்லாஹ் அவ்வளவு மேல கூப்பிட்டான் தெரியுமா? அன்றைக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வோட பேசினது என்ன ரகசியமா ஏதாவது ஒன்றா நீங்க கேட்டீங்கடா, அதுதான் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் மிக பெரும் ரகசியத்தை அல்லாஹ் பப்ளிக் படுத்த சொன்னான்.
சொன்னான் ரசூலுல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வோட பேசணும் என்றால் அல்லாஹ் இப்ப பதில் தர வேண்டும் என்றால் அது எப்படி பேசுவது என்ற ஒரு முறை இருக்கிறது. ஒரு மாணவன் ஆசிரியரோடு பேசுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. ஒரு பிள்ளை வாப்பாவோடு பேசுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. ரப்போடு எப்படி பேசினால் ரப்புக்கு பிடிக்குமோ அந்த முறையை சொல்லிக் கொடுக்க அல்லாஹ் மேல கூப்பிட்டான். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொன்னாங்க, அல்லாஹ் என்ன கூப்பிட்டு ஒரு கிஃப்ட் தந்தான். என்ன தந்தான் தெரியுமா? அஸ்ஸலா, தொழுகை என்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது சாதாரண ஒரு இபாதத் இல்ல. அல்லாஹு அக்பர் என்று கட்டினோம், அப்படி உளுந்தோம், எழும்பிட்டோம், ஸலாம் அலைக்கும், கல்புல எந்த மாற்றமும் இல்லைன்னா நீங்க தொழலன்னு அர்த்தம். அல்லாஹு அக்பர், என்னப்பா முதல் ரக்காத்துல புள்ளைய ஸ்கூல்ல இருந்து கூப்பிடணுமே, த்ரீவீல் அனுப்புறதா நான் போறதா? ரெண்டாவது ரக்காத்துல இன்றைக்கு எனக்கு அவன் வருவான், நான் கடைக்கு செக்க தர்றேன்னா வருவானா தருவானோ தெரியாது. இப்படி தொழுதால் இது அல்லாஹ்வை நினைப்பதல்ல. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடம் போகிற நேரம் பலத்த பயத்தோட போகிறார்கள். அவர்கள் துஆ கேட்கிறார்கள், ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி. யா ரப், ஃபிரௌன் அந்த கொடுங்கோலன்ட்டு போய் நிக்கணுமா யா அல்லாஹ்? அவர் கேட்ட துஆ தெரியுமா? யா அல்லாஹ், இந்த ஃபிரௌன்ட்ட போய் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதா ரொம்ப ஜுஜுபி, சின்ன விஷயம், யா அல்லாஹ் போய் சொல்லிட்டு வர. அப்படி சொல்லல. ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி, என் கல்வை விரிவாக்கி விடு யா அல்லாஹ். வயஸ்ஸிர் லி அம்ரி, என் காரியம் பெரிய ஒரு காரியத்தை தந்துட்டது லேசாக்கி யா அல்லாஹ், லேசாக்கிரு. ஃபிரௌன் முன்னாடி போய் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது ரொம்ப கஷ்டம் யா அல்லாஹ், ரொம்ப கஷ்டம். வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, என் நாக்குல முடிச்சிருக்கிறியா அல்லாஹ். நான் பேசினா தடமாட்டத்தோட திக்குவாய் மாதிரி பேசுவேன். அவன் கிட்ட போய் திக்குவாயில பேசினா எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. திக்குவாய் லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் சொல்ற மாதிரி பாருங்க, எல்லாரும் பார்ப்பார்களே. வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, யா அல்லாஹ் இந்த முடிச்ச அவிழ்த்துறன்னு கேட்டான். இப்படி போற நேரம் தான் அல்லாஹ் சொன்னான், அகிமிஸ்ஸலா, அகிமிஸ்ஸலாத்தில் திக்ரி. மூசா, நீங்க கேட்கறதெல்லாம் உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லி போட்டு அல்லாஹ் சொன்னான், என்ன நினைக்கிறதுக்கு தொழுங்க மூசா, என்ன நினைச்சிட்டே இருங்க மூசா, என்ன நினைங்கன்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ரப்பை நினைப்பது எப்படி என்று நம்மளை விட்டுட்டோம்டா நடுக்காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. எங்கப்பா எப்படி நினைக்கிறது? ரப்ப எப்படி நினைக்கிறது? ரப்பு கருப்புன்னு நினைக்கிறதா? ரப்பு வெள்ளைன்னு நினைக்கிறதா? எப்படி நினைக்கிறது? அந்த நினைக்கிற மெத்தட் தான் தொழுகை. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, பெருமானார் வானலோகத்திலிருந்து கொண்டு வந்தார்கள். நீங்கள் பூமியில் எடுக்கிற மாணிக்கம் பல பேர் கையில இல்லாவிட்டால் கொஞ்சம் பேர் கையில இருந்தா பெருமதி மேல ஏறிடும். அந்த மாணிக்கம் எவ்வளவு பெருமதியோ அதையெல்லாம் தாண்டி நீங்கள் தொழுகிற தொழுகை பெருமதி. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, ரப்பு மேல கூப்பிட்டு இந்த உம்மத்துக்கு கொடுத்த மிக பெரும் கிஃப்ட். இந்த கிஃப்ட் கல்வி அடைஞ்சால் என்னாகும்? அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, பெருமானாருடைய தொழுகை, அல்லாஹ்வுடைய தூதரும் இதே தொழுகை தான் தொழுதாங்க. இதே சூரத்துல் ஃபாத்திஹா தான், இதே குல் அஊது பிரப்பின் நாஸ் தான், இதே சூரத்துல் பக்கரா தான். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இரவு நேரத்தில் பெருமானார் தொழுவார்கள். கால் பாதம் வெடித்திருந்தது. நான் ஒரு நாள் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், கால் வீங்கும் பெருமானாருக்கு நின்று அந்த இரவுல தூக்கத்தை குறைத்து விடுவார்கள். முனாகஷா, முனாஜா, ரப்போடு பேசிக் கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், ஆயிஷா நாயகி சொல்றாங்க, கதமா உடைய பாதம் வெடித்திருந்தது, நின்று நின்று வெடித்திருந்தது. அல்லாஹ்வுடைய தூதரிடம் நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னித்ததாக சொல்கிறான். குஃபிர லஹு மா தகத்தம மின் தம், உங்களுடைய முன் செய்த பாவங்கள் பின்னாடி ஏதாவது நிகழ இருந்தால் அந்த பாவங்கள் எல்லாம் டோட்டலா மன்னிச்சதா சொல்றானே யா ரசூலல்லாஹ். இதுக்கு மேல நீங்க நின்று இரவுல தொழணுமா யா ரசூலல்லாஹ்? ஃபர்லான தொழுக தொழுதா போதும் தான் இந்த மாதிரி கேட்கிறாங்க. அப்பதான் ஆயிஷா நாயை பார்த்து சொல்றாங்க, அஃபலா அகுன அப்துன் ஷக்கூரா, ஆயிஷா நன்றி உள்ள அடியானா நான் மாற வேண்டாமா? ஆயிஷா, அல்லாஹ் எங்க கூப்பிட்டு எடுத்து அல்லாஹ்வை நினைப்பதற்கு தந்த விதம்